ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வந்துட்டு நான் பார்லருக்கு தான் கிளம்பிட்டேன். போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைட்டாக டீட்டன் போட்டு வரலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு யோகா ஃபீஸ் கட்டணுமா. ஸோ அதையுமே கொடுத்துட்டு யோகா ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் போகிறேனே. போயிட்டு சரி வீட்டிலே இருந்து ஒரே தூங்கி எழுந்துச்சு தலை தான் வலிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒன் டே விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு பார்லருக்கு போகிறோம். என்ன பண்ணுறோம் அங்கே வந்துட்டு நான் இன்றைக்கி வரது தெரியாது, சர்ப்ரைஸாக போகிறோம். என்ன பண்ணுறோம் என்னன்றது இந்த விளாக் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்துட்டு நான் கிளம்பலை, சாப்பிடணும். காலையில் முருங்கை சூப்பு பால் குடித்ததோடு இருக்குது, பசிக்கல, அதனால சாப்பிடல. மணியும் பாருங்கள் 11 ஆகுது. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ மனிசே போவிழ்த்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்சம் என்னது. இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு காலையில் எனக்கு என்ன சாப்பாடுனா, காலையிலேயே என்ன சோறு எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு சாதம், தக்காளி குழம்பு, முருங்கைக்கீரை தான். காலையிலக்கு எனக்கு என்னது அப்படின்னா பாஸ்தா தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், பாஸ்தா வந்துட்டு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. பட் ஆனால் அவசரத்துக்கு எனக்கு என்னமோ அந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்குது. இருந்தாலும் அவசரத்துக்கு அது சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. ஸோ அதனால லைட்டாக கொஞ்சம் பாஸ்தா வச்சு சாப்பிட்டுட்டு பார்லர் போய் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்துட்டு ஆன்சர் பண்ணி இந்த வீடியோ நாளைக்கு வந்தாலும் எப்படியும் ஒரு நாள் 2 நாளில் வந்துட்டு கண்டிப்பாக போட்டுருவேன். சொல்லிகிட்டே தான் இருக்கா, போட மாட்டேறான்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிளம்புறதுக்கே சோம்பேறியாக இருக்குது. அது இல்லாமல் அப்பப்போ டயர்டாக ஒரு மாதிரி இருக்கிறதுனால எந்த வீடியோவுமே வந்திருக்காது. நிறையா பேர் இன்னொன்று என்னது அப்படின்றத நான் முக்கியமான விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு பார்ப்போம். ஹாய், கிளம்பிட்டோம். பையனை சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஐயோ, வண்டி சாவி எடுக்க போகிறே போருக்கு. இப்படிதான் ஏதாவது மறந்துட்டு போயிடுவேன். ஸ்கூட்டியில் தான் போகணும், சாவி எடுக்க போகிறேன். சரி நம்ம போயிட்டு பார்ப்போம். வெயில் அடிக்குது, செம்மையாக வெயில் அடிக்குது. போயிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. வண்டி சாவி கையில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் காணோடு வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன். கடைசியில் பார்த்தா கையில் இருக்குது. இப்படி தான் ஏதாவது ஒன்று வச்சுட்டு மறந்துடுவேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு பார்லருக்கு வந்தாச்சு. அப்போதே வந்துட்டேன். பார்த்தீங்களா, த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டு பண்ணலாமா என்னன்னு தெரியல. 5ஆவது மாதத்துல தான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து த்ரெட் பண்ணிட்டு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நானும் அப்போ ரீல்ஸ் எடுத்துட்டு ஓடி வரா. பார்த்தீங்களா, ஆமாம் மேடம் பிஸியாக இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணுறது இல்லை, ஒன்றும் இல்லை, கண்டுக்க மாட்டாங்க. நம்மளும் பேசக்கூடாது. ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து சாரீ ட்ராப் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு செம்மையாக போர் அடிக்குது. 2:30 தான் வீட்டுக்கே போவேன். பாப்பா 3 மணிக்கு போவா. 3 மணிக்கு போவாங்க இன்னைக்கு. பாப்பா 3 மணிக்கு வீட்டுக்கு போவா. நான் இங்கேருந்து 2:30 போகணும். போயிட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்துச்சு பின்னாடி எல்லாமே மாற்றிட்டாங்க. பிங்க் கலரில் தெரியுதா? ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோக்கும் இப்போ பார்க்குற வீடியோக்கும் கண்ணாடியில் வந்துட்டு கண்ணாடியிலன்றேன் இல்லை, பிங்க் கலரில் இலையாக போட்டு வச்சுட்டாங்க. இங்கே அந்த மேடம் வந்து சாரீ ட்ராப் பண்ணிட்டு இருக்கு. மேடம் நம்ம வந்து நேச்சுரலாக காமிக்கணும். ஓகே, ஆமாம். அப்புறம் இந்த ரூமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க டாட்டூ. அவங்களதான் தேடுறேன். இவங்க வந்துட்டு இன்னைக்கு கஸ்டமர். இன்னொரு பாப்பா இருக்கு, அவளை காமிக்கலாமா என்னன்னு தெரியல. நான் அவகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டா கிடையாது, யூடியூப் பாத்துக்கோங்க. இந்த பொண்ணு புதுசு.
ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். இனிமேல் வந்துட்டு நம்ம பார்லரோட vlogலாம் ரெகுலரா வரும். ஸோ என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்குறோம்னு மறக்காம பாருங்க. நம்பரோட நான் ஷேர் பண்றேன். ஸ்ரீவி சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா பார்லரை கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கலாம். டைமிங் என்னது? டைமிங் 10 to 8:30. காலையில 10 to 8:30. நைட் 8:30. ஸோ ஸ்ரீவி ராஜபாளையம் பத்ரா எங்க இருந்தாலும் நம்ம வந்துக்கலாம். புகாட்டி அத்தனை பேர் சொன்னீங்க. புகாட்டி சொல்லுங்க. புகாப்பட்டி கான்சாவரம். அவளுக்கு வந்து என்னோட vlog எடுத்து விடுறதுதான் வேலை. ஸோ அதனால அவளை வந்து நம்ம கண்டுக்க கூடாது. இன்னைக்கு வந்து இவங்க டேட்டூ எப்படி போடுறாங்க பார்க்கலாமா? யாருக்காவது டேட்டூ போடணும் அப்படின்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து ஆஃபர்ல தமிழ் எவ்வளோ நேம் அது என்ன நேம் போட்டாலும் 999 தான் ஆஃபர். நேம் மட்டுமா? நேம் ஒன்லி நேம் டேட்டூ. ஒன்லி நேம் டேட்டூ போட்டா எவ்வளோ? 999 எவ்வளோ நாள் இந்த ஆஃபர்? 999 ஆஃபர் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கு. ஓகே 2 வீக்ஸ் இந்த ஆஃபர். ஸோ மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டே டியூன். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்றது பாருங்க. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எல்லாருமே சாப்பிட போறாங்க. நான் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டேன். எங்க ஊர்ல வந்து மழை பெய்யுற மாதிரி இருக்கு. பாரு எப்படி இருக்கு. நான் இங்கிட்ட இறங்கினாதான் தெரியும். சூப்பர். அந்த மேடம் எப்படி தலையை விரிச்சு போட்டு கடைக்குள்ள கண்ணாடி போட்டு நீ கடை பெருசா இருக்கு பாருங்க. இங்க இருந்து என்ன உள்ள வரைய. பாய். நாங்க வந்துட்டு இப்போ என்னடா இங்க நிக்கிற? இங்க ஒரு குட்டி தம்பி நிக்கிறாங்க. ஓகே நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாப்பா வந்துட்டாலாம். போயிட்டு பார்க்கலாம். த்ரெட் பண்ணது மூஞ்சி வேற எரியுது. ஹாய் செலக்டீஸ். இப்போ வந்துட்டு நம்ம பார்லர் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நானும் எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 கடையில் ரீல்ஸ் எடுத்தோமா. ஸோ அதை வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே நம்ம என்னையும் வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு என்னோட வீடியோஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. ஸோ நான் வீடியோ போடலை அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து எதுவுமே கேட்கல, எதுவும் நம்பாச்சு எதுவுமே பண்ணலை அப்படின்னாலுமே எனக்கு அவங்களோட மைண்ட் தாட் அப்படிதான் அப்படின்ட்டு நம்ம விட்டுற வேண்டியதான். ஸோ எனக்கு தெரியாதவங்க அப்புறம் என் கூட பழகினவங்க அடுத்தவங்க கிட்ட இவ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ரீல்ஸ் போடுறா, வீடியோ போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. ஸோ எனக்கு நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு உங்களை வந்து சப்போர்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. சீரியஸாக வந்துட்டு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க கூட என்னோட வீடியோவை பார்க்குது, நல்லா இருக்கு. இப்போ என்ன வீடியோ போடலைன்னா அவங்க வீட்டில் சிஸ்டராக இருக்கட்டும் இல்லை அவங்க அம்மா கிட்டையா இருக்கட்டும் எல்லாமே குழந்தைங்க கூட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோனில் சொன்னீங்க. யாரும் இல்லை, என்னோட பார்லரில் எனக்கு ஒரு அக்கா வந்து ரொம்ப க்ளோஸ். அதே மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் ஃப்ரெண்டாக ஆடைக்காவும் வீடியோலேயே போடலை, என்னாச்சு வீடியோ போட சொல்லு, ரீல்ஸு அப்புறம் யூடியூப்லேயுமே வீடியோலாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் கமெண்ட்ஸில் பார்த்தாலுமே ஏன் லைவ் வரல, ஏன் வீடியோ வரல, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. என்னை தேடுறதுக்கு வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க அப்படின்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களை வந்து சப்போர்ட்டுக்கு. இதே மாதிரி எனக்கு லாஸ்ட் வர கொடுங்க. இனிமேல் வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ஒரு 3 months-ஆகவே நான் கேப் போட்டு இப்போயுமே விட்டு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இனிமேல் வந்துட்டு நம்ம இன்னையிலேருந்து பார்லர் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ரெகுலராக போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுமே எனக்கு சரியாக தெரியல. ஸோ எதுவுமே அவங்ககிட்ட சொல்லவும் முடியல. நான் வந்துட்டு ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை, எனக்கு என்னாச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், ஓகே உடம்புக்கு என்னாச்சு என்ன பண்ணுது அப்படின்றத ஒரு vlog-ஆ நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு தனியாக சொல்கிறேன். இதை தான் வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் எங்கள் வீடியோ எனக்கு க்ளோஸ் ஆனவங்க கேட்காட்டினாலும் தெரியாதவங்க வீடியோஸ்லாம் எங்கே எடுத்த உடனே உன்னோட வீடியோ தான் வரும், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, நீங்கள் எனக்கு வந்துட்டு உண்மையாக இருந்தால் நான் வந்துட்டு உங்களுக்கு கடைசி வரையும் நான் உயிர் உள்ளவரை உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். இதுதான் வந்துட்டு உண்மை. ஸோ முகம் தெரியாதவங்க கூட எனக்காச்சு என்ன ஏன் லைவ் போடல, வீடியோஸ் போடல அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோவில்
பார்த்து பழகி பேசினவங்க கூட அப்படி என்னை தேடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையுமே முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வேலையை தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த இதெல்லாம் அது பாதி வேலை முடிஞ்சிச்சு. பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுற அந்த வேலை இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த விளாக் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பார்லருக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஸோ இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு நிறைய வியூஸ் வர அளவுக்கு முந்தைய விட இப்போ நல்லாவே போகுது. ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு போய் ஷேர் ஆகும். ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறதுக்கு ஒன்றும் காசு பணம்லாம் நம்ம ஃபோன்லேருந்து அனுப்ப போகிறது இல்லைல்ல. ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை, லவ் யூ, டேக் கேர்.